கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1206 ஆண்டு இத்தாலி நாட்டில் பிரான்சிஸ்கோ டி பெர்னாண்டோ என்ற இளைஞன் தனது தந்தை, ஆயர் மற்றும் மக்கள் முன் யாரும் எதிர்பாராத ஒரு செயலை செய்தார். அவர் தன்னுடைய உடைகள் அனைத்தையும் களைந்து நிர்வாணமாக நின்று தன்னுடைய தந்தையின் பணம், பொருள், சொத்து, தொழில் எனும் வாழ்வின் வலைகளை விட்டுவிட்டு ஏழ்மையை ஆடையாக அணிந்து கொண்டு நடந்தார். அமர்ந்தார்ந்தவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு இயேசுவை பின்பற்ற கிறிஸ்தவர்களாக்கிய நாம் விட்டுவிட வேண்டிய வலைகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. பொது காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை வழிபாடு இதே அழைப்பை நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றது. இன்றைய நற்செய்தியில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கின்ற பொழுது பேதுரு எனப்படும் சீமோன் மற்றும் அவருடைய சகோதரர் அந்திரேயா என இவ்விருவரும் கடலில் வலைகளை வீசிக் கொண்டிருந்தார்கள். அவர் இன்னும் சற்று அப்பால் சென்று பார்த்த பொழுது செபதேயுவின் மகன் யாக்கோப்பும் அவருடைய சகோதரரான யோவானும் தங்களுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு, என் பின்னே வாருங்கள் என இவர்களை அழைத்த போது அவர்களும் தங்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசுவினுடைய முழுமையான அழைத்தலை நாம் பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையின் வலைகளை விட்டுவிட வேண்டும். மீன்பிடி வலைகள் தான் மீனவர்களுடைய தொழிலுக்கு மூலதனம். அதுவே அவர்களினுடைய வாழ்வாதாரமும் அடையாளமும் ஆகும். சீடர்கள் இத்தகைய அடையாளத்தையும் வாழ்வாதாரத்தையும் விட்டுவிட்டுதான் இயேசுவை பின்பற்றினார்கள். இதை பற்றி இன்னும் ஆழமாக அறிய வலையினுடைய 3 முக்கியமான குணங்களை பற்றி சற்று சிந்திப்போம். முதலாவதாக, வலைகள் எதையும் தேர்ந்தெடுப்பதில்லை. மீனவன் வலையை கடலில் போடும்போது வலைக்கு தெரியாது எதை அதனுள் எடுக்க வேண்டும் என. வலை தன்னுள் நல்ல மீன்கள், இறந்து போன மற்றும் அழுகிய மீன்கள், இன்னும் கடலில் இருக்கின்ற மற்ற உயிரினங்கள் என பலவற்றை அது வலைக்குள் எடுத்து வருகின்றது. ஆக வலைகள் எதையும் இங்கு தேர்ந்தெடுப்பதில்லை. இதைத்தான் மத்தேயு 13வது அதிகாரம் 47வது வசனத்திலே விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கோப்பாகும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். இந்த உலகமும் அப்படிதான் நன்மையும் தீமையும் நிறைந்ததாக இருக்கின்றது. தேவை உள்ளதையும் தேவையற்றதையும் கொண்டிருப்பதாக இருக்கின்றது. இன்றைக்கு நம் வாழ்விலும் இத்தகைய வலைகளுக்குள் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். இதனால்தான் இயேசு வலைகளை விட்டுவிட்டு என்னை பின்பற்றுங்கள் என்று நமக்கு அழைப்பு தருகின்றார். இரண்டாவதாக, வலைகள் பழுது பார்க்கப்பட வேண்டும். பொதுவாகவே மீனவ கிராமங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அந்த கடற்கரை பகுதிகளிலே மீனவர்கள் படகின் மீது உட்கார்ந்து தங்களுடைய வலைகளை அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருப்பார். வலைகள் பொதுவாகவே ஒவ்வொரு முறையும் தொழிலுக்கு செல்வதற்கு முன்பாக பழுது பார்க்கப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் யாக்கோப்பு, யோவானும் தங்கள் தந்தையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களும் பொருட்களும் நம்முடைய பெயரும் பதவியும் அடிக்கடி பராமரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் அதை நாம் காத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றோம். அதற்காக நாம் போராடி கொண்டேதான் இருக்க வேண்டும். நம்முடைய மன்னக வாழ்வும் அழிந்து போகும் பொருட்களை பாதுகாப்பதிலே சென்று கொண்டிருக்கின்றது, கடந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் இயேசுவும் மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கு பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடர் அதை கண்ணமிட்டு திருடுவார் என்று குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 9வது இறைவசனம். எனவே இந்த அழிந்து போகின்ற இந்த வலைகளை, இந்த உலகத்தின் செல்வங்களை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் அழைப்பு பெறுகின்றோம். மூன்றாவதாக, வலைகள் பிடிப்பதற்காக. வலையின் இயற்கையான குணம் பிடிப்பதுதான். மீனவர் வலையை வீசும் பொழுது வலையில் மாட்டிக்கொள்வது எதுவும் வெளியே செல்ல முடியாது. இன்றைக்கு வாழ்வின் வலைகளால்
அதாவது இந்த உலகத்தினுடைய ஆசை, அழிந்து போகும் பொருட்களால் நாம் சிக்கி தவிக்க கூடாது என்பதற்காகத்தான் இயேசு உங்களுடைய வலைகளை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என நமக்கு எடுத்துரைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, 1 தீமோத்தேயு 6:9 இறைவசனத்தில் இதைத்தான் செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள், அறிவற்ற தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள் என வாசிக்கின்றோம். எனவே நம்முடைய உள்ளத்தை மற்றும் வாழ்வையை பிடித்து வைக்கும் இந்த உலக வலைகளுக்குள் நாம் நுழையாமல் இயேசுவை பின்பற்ற அழைப்பு பெறுகின்றோம். பேதுரு, அந்திரேயா, யாக்கோப்பு மற்றும் யோவான் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தார்கள். அவர்கள் விட்டவை சாதாரண மீனவர் பயன்படுத்துகின்ற வலைகள். இன்றைக்கு அதையும் கடந்து நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தை பாதிக்கின்ற எண்ணற்ற வாழ்வின் வலைகளை விட்டுவிட நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பணமும் பொருளும் சொத்துகளும் தேவையுள்ளவைதான். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. இறைவனை மறந்து அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது அந்த வலை நம்மை பிடித்துக் கொள்கின்றது. இதைத்தான் இயேசு நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணி செய்ய முடியாது என்கின்றார். மத்தேயு நற்செய்தி 6:24 சீடர்கள், அதிலும் குறிப்பாக யாக்கோப்பும் யோவானும் விட்டுவிட்டு வந்தவை அவர்களின் குடும்பத்தின் வாழ்வாதாரம். இன்றைக்கு நமக்கு ஆதாயமான செல்வத்தை கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருடும் ஒரு மனநிலை நம்மிலே உருவாக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:7 இறைவசனம். இது பணம், பொருள் மற்றும் சொத்து இன்னும் நம் உறவுகளை காட்டிலும் மேலாக இறைவனை அன்பு செய்ய பெறுகின்ற ஒரு மாபெரும் அழைப்பாகும். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 10:37 இறைவசனத்திலே, என்னை விட தம் தந்தையிடமும் தாயிடமும் மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், என்னை விட தம் மகனிடமோ மக்களிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்கின்றார் இயேசு. எனவே நீதிமொழிகள் 3:5 இறைவசனத்தில், முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்த நில்லாதே என எடுத்துரைப்பதைப் போல ஆண்டவரை முழுமையாக நம்பி நாம் ஏற்றுக்கொள்வோம். சீடர்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இங்கு விட்டுவிட்டு என்பதனுடைய அர்த்தத்தை கிரேக்க மூல வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது அது உடனடியாக என்று பொருள்படுகின்றது. உடனடியாக, எந்த ஒரு தாமதமும் தயக்கமும் இல்லாமல் என அது பொருள்படுகின்றது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செய் என்கின்றார். தொடக்க நூல் 12:1 உள்ள இறைவசனங்கள். அவரும் அனைத்தையும் விட்டுவிட்டு உடனடியாக சென்றார். அதே போல சுங்கச்சாவடியில் இருந்த மத்தியும் இயேசுவினுடைய அழைப்பை கேட்டு யாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார். இன்றைக்கு நாமும் நமது வாழ்வின் வலைகளை உடனடியாக எதற்கும் தாமதிக்காமல் அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு சீடர்களை அனைத்தையும் விட்டுவிட்டு வர மட்டும் அழைக்கவில்லை, மாறாக உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்கின்றார். இது ஒரு புது வாக்குறுதி, புது வாழ்வுக்கான வாக்குறுதி. அன்பார்ந்தவர்களே, மீன்களை பிடித்தவர்கள் அதற்கான வலைகளை விட்டுவிட்டு வருகின்ற பொழுது மனிதர்களை பிடிப்பவர்களாக மாறுகின்றார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்ம ஒவ்வொருவரையும் மனிதர்களை பிடிப்பவர்களாக மாறுவதற்கு இயேசு அழைப்பு தருகின்றார். இது மற்றவரையும் அவரை நோக்கி அழைத்து வருகின்ற ஒரு சாட்சிய வாழ்வுக்கான அழைப்பு. இது ஒரு புதுவிதமான அழைப்பு. இன்றைக்கு பணம் மற்றும் பொருள் வேண்டும் என நம்ம ஓடோடி கொண்டிருக்கின்றோம். உறங்க கூட நேரமில்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய வாழ்வின் வலைகளை விட்டுவிட்டு நம்முடைய உறவுகளோடு சிறிது நேரத்தை நாம் செலவிடுவோம். அவர்களோடு ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம். மணிக்கணக்கில் செல்போனில் நேரத்தை நாம் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த வலைகளை விட்டுவிட்டு ஆண்டவரின் வார்த்தைகளை வாசிக்க நாம் முயல்வோம். நாம் பயன்படுத்துகின்ற, நாம் சேர்த்து வைக்கின்ற பணம், பொருள், செல்வம், மொபைல், லேப்டாப், தொலைக்காட்சி எனும் நம்முடைய சமூக வலைத்தளங்கள் என பல்வேறு வாழ்வின் தேவையற்ற பொருட்களை
இந்த வலைகளை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்ற நாம் அழைப்பு பெறுகின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து என் பின்னே வாருங்கள் என்று சீடர்களை அழைத்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அவர் உடனிருந்து அவரை பின்பற்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே காரிருளில் நடந்த வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்னும் எசையா இறைவாக்கினருடைய இந்த வார்த்தைகள் நம் வாழ்விலும் நிஜமாக வேண்டும் என்றால் இறைவனுடைய இந்த அழைப்பை ஏற்று இவ்வுலகின் தீமையற்ற வலைகளை விட்டுவிட்டு அவரை நாம் பின்பற்றுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.